நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. நாங்க ஆண்டு இருந்தால் போறாதா? ஆமா தாத்தா, 58 ஆண்டு காலம் மட்டும் நாங்க உயிரோட இருந்தா போதாதா என்று நீலன் குமரன் ஆதித்தனாகிய முப்பராதி 3 பேர் சொல்கிறார்கள். சரி, அப்ப முத்தாரமா சொல்ற மக்களை முப்பராதிகளே, முப்பராதிகளே, இனி முப்பரை கோட்டை வைப்பதற்கு சரி சத்தம் கூடமா அதாவது டெஸ்ட் பண்ணுதாரு. அதாவது நாங்க முப்பரை கோட்டை வைப்பதற்கு நீங்க தான் இடத்தை சுத்தமாக்கணும்னா, ஆமா, பூத பரிவாரங்கள் பேய்ப்படைகள் எல்லாம் எப்படி வேலை செய்கிறது பாருங்க. எப்படி எப்படி அம்மா அங்கே அடிபடக்கே மஞ்சம் வந்து அடிபடுமா சலபோதோ கைமறிந்த பூதமாதி காடி சுற்றி மருத்துவர் கண்டறியா பூதமாதி கவிவாடி கொண்டிருக்க தகையறியா செவிட்டு போதும் நமக்கு தண்ணீர் கொண்டு வாரு அம்மனைக்கு முப்பரை கோட்டை வைப்பதற்கு பூதங்கள் எல்லாம் கயிறு பிடித்து வானம் வெட்டி, ஆமா, அடிப்படைக்கு மண் சுமந்து அடிபடுமா சில போதும் வானத்துக்கு மண்ணை சமக்க மண்ண அடி வாங்குது, அது தத்துவாளி போதும். அவ்வளவு பூதத்துல ஒண்ணு தத்துவாளி கிடக்கும்ல. கை மறிந்த பூதம் அது காடு சுற்றி பார்த்து வர, காடு சுத்தி பார்த்து வருது, அதான் மேஸ்திரி பூதம். ஆமா, கண்டறியா பூதம் அது கவி பாடி கொண்டிருக்க. ஆமா, கண்டு தெரியாத பூதம் கவி பாடிக்கிட்டு இருக்கு. அது வேலை செய்யறவங்களுக்கு போர் அடிச்சிட கூட உட்காந்து பாட்டு பாடுது. தகையறியா செவிட்டு போதும் தவைக்கு தண்ணீர் கொண்டு வர. ஆமா, 3 முகம் கொண்ட முத்துமாலை அம்மனுக்கு முப்பரை கோட்டை எப்படி உதிக்குது பாருங்க. அத்தை வெள்ளி நல்ல மலை வீழாந்து கோட்டையில் விட்டாளம் நல்ல மலை வீழாந்து போட்டாளம் நேரிய வெள்ளி மலையை இரண்டாகவே உடைத்து கொண்டு வந்து முப்பரை கோட்டைக்கு நிலைக்காலாக விட்டாள் அம்மை முத்தாரம்மா. வெள்ளிமலையை கொண்டு வந்து ஆமா வீட்டுக்கு நிலக்காலாக விட்டு அம்மை முத்தாரம்மா நிலையா போட்டாச்சு. சரி, நம்ம தங்க மலையை கொண்டு வந்து, ஆமா, யாரு நம்ம தங்கம். தங்கம் எந்த தங்கம்மா? உங்க வீட்டு தங்கம்மா? இல்ல, எங்க வீட்டு தங்கம் செத்து போச்சு. சரி, எங்க தாத்தா தங்கம் ஒருத்தர் இருக்காரு. தாத்தா தங்கம் இருக்கும். ஆமா, தங்க மலையை இரண்டாகவே உடைத்து கொண்டு வந்து சரி முப்பரை கோட்டைக்கு உத்தரமாக போட்டு இருக்கிறாள் அம்மை பெரிய முத்தாரம்மா. ஆமா, என்ன போட்டாச்சு? உத்தரமா போட்டாச்சு. உத்தரமா தொங்க போட்டாச்சு. முப்பரை கோட்டை போடும்போதே பார்க்கிறதுக்கே 16,000 கண்கள் வேண்டும் போல தெரிகிறது. 3 முகம் கொண்ட முத்துமாலை அம்மனுக்கு கோட்டை எப்படி உதிக்குது பாருங்க. எப்படி எப்படி அம்மா? 3 முகம் கொண்டதொரு முத்துமாலை அம்மனுக்கு முத்துமணி மண்டப மகட்டினா முத்துமாலை அம்மனுக்கு முப்பரை கோட்டை வச்சாச்சு. ஆமா, என்ன செய்தாச்சு? முப்பரை கோட்டை வச்சாச்சு. முப்பராதி சொல்ற தாயே பெரிய முத்தாரம்மா, என்னம்மா கோட்டை வச்சாச்சு. நீ கோட்டைக்கு சாந்து பூசணும் இல்லையா? ஆமா, சாந்து பூச எங்கம்மா போனோம்? ஒரு 100 பூதம் போய் கடலுக்குள்ள போய் முத்து எடுத்துக்கிட்டு வாங்க. என்ன பெரிய முத்தாரம்மா? சரி, ஒரு 100 பூதம் திருச்செந்தூர் கடலுக்குள்ள வந்து முத்து எடுக்க வருகிறது. கடலுக்குள்ளே முங்கி, சரி, அங்க சங்க முத்தை தான் எடுத்து சட்டமைகள் போட்டாரு. அதுல சாதனைங்கார பூசுவாரா. கடலுக்குள்ளே சென்று சங்கைக்குள்ள இருக்கக்கூடிய முத்துக்களை கொண்டு வந்து சாட்டு அம்மி சாந்தரைக்கிற அம்மியில போட்டு அரைத்து முப்பரை கோட்டைகளை சாந்தாகவே பூசி இருக்கிறாள் பெரிய முத்தாரம்மா. முப்பராதி சொன்னா தாயே பெரிய முத்தாரம்மா, என்னம்மா இன்னும் நம்ம கோட்டையில சுவரில சில சித்திரங்கள் வரைய வேண்டும். ஆமா, ஓவியங்கள் வரைய வேண்டும். என்ன சித்திரம் தெரியுமா? என்ன சித்திரம் அம்மா? அதுல அண்ணா பிள்ளை தன்னா பிள்ளை காதல் மேல கிளை பிள்ளை அண்ணபிள்ளை தென்னம்பிள்ளை அதன் மேலே 2 அணில் பிள்ளை. ஆமா, அதற்கு மேல 2 கிளி பிள்ளை. சரி, முப்பரை கோட்டை போடும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமா, இனி தோரணம் கட்ட வேண்டும். சரி, என்ன தோரணம் தெரியுமா? என்ன தோரணங்கள் அம்மா? இதுல வாழும் போது மனம் கொண்டு தகம்பு கிடக்கிடையே மல்லிகை சரங்கள் தோகுவார வாழும் பூவில் மனங்கொண்ட தாளம் பூக்கு இடைக்கிடையாக மல்லிகை சரங்களை
தோரணமாக தொங்கலிட்டு இருக்கிறார். ஆமா. மல்லிகை சரங்கள் எல்லாம் தோரணமா தொங்க விட்டுருக்கு. சரி. நம்ம கோயில் அம்பாளுக்கு அரளிப்பு தோரணம் இருக்கு. சரி. இத மாதிரி முப்பரை கோட்டையில தோரணம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆமா. பார்த்தால் அம்மையாகிய பெரியமுத்தாரம்மா. ஆமா பெரிய முத்தாரம்மா. முப்பரை கோட்டை பார்க்கிறதுக்கே 16,000 கண்கள் விட்டு போல தெரிகிறது. அவ்வளவு அருமையாக முப்பரை கோட்டை வைத்திருக்கிறான் முப்புராதி 3 பேரும். சரி. என்ன தங்க கோட்டை, பவள கோட்டை, ஈய கோட்டை, எக்கு கோட்டை, ஆமா, செம்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, சரி, வைரக்கோட்டை. அதாவது என்ன முத்து கோட்டை போட்டிருக்கிற முப்பரை காட்டில முத்தாரம்மா. சரி. என்ன கோட்டை போட்டிருக்கா? முத்து கோட்டை போட்டிருக்கா முத்தாரம்மா. முப்பரை கோட்டையில சரி 108 அம்மன்மார்களுக்கு முப்பரை கோட்டை வச்சாச்சு. ஆமா. அப்படி இருக்கும்போது இப்போது நமக்கு 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி வழங்கிய செல்வச்சிமா கீழ உப்புரணி டி வேல்துறை, ஓ வேல்துறை, வி ஹேமா, வி ஹேவியா, சரி, வி வின்சியா. ஆமா. அத்தனை பேர்களுமாக ஆமா நமக்கு 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். சிறப்பு. அன்னாரும் அவர்கள் துணைவியாரும் பிள்ளைகள் உற்றார் உறவினர்களும் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலும் சரி இந்த அலங்கார பந்தலிலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பக்த கோடி பெருமக்களும் எல்லா பொதுமக்களும் என் முத்தாரம்மன் பத்திரகாளியம்மனுடைய அருள் பெற்று செய்யும் தொழில் மேன்மை பெற்று ஆமா பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக எங்க அத்தான் அவர்கள் சின்னத்தான் அவர்கள் ஆமா நமக்கு 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். சரி. அதே கணவானவர்களும் பிள்ளைகள் பேரன் பேத்திகளும் அவங்க பிள்ளைகள் செய்து வரக்கூடிய தொழிலும் இந்த அலங்கார அலங்கார பந்தலிலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பக்தோடி பெருமக்களும் அம்மனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம். மேளத்தை வர சொல்லி நீங்க சொல்லுங்களேன். மேலக்கர அண்ணாவிகள் வரவும். கோயிலுக்கு அலங்கார பூஜை நடைபெற இருப்பதால் மேலக்கர அண்ணாவிகள் வரவும். இதையாவது சொல்லி இத மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். இத மாதிரி எல்லாத்தையும் பேசணும். நான் ஒண்ணு சொன்னா 2 வார்த்தை சொல்லணும். அப்படி இருக்க சரி அப்போது முப்பரை கோட்டை வைத்து முப்பரை கோட்டையில 108 அம்மன்மார்களோடு முப்புராதி 3 பேரும் முடிதீர வாழ்ந்து வருகிறார்கள். முப்புராதி சொல்ற தாயே பெரிய முத்தாரம்மா என்னம்மா பக்தோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சரி கும்மி பாடல் இருக்கிறது, சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க. ஆமா சிறப்பான கும்மி பாடல் இருக்கிறது. அம்பாளுக்கு அலங்கார பூஜை முடிந்த உடனே கச்சேரி வேற இருக்கிறதுனால சரி அதுக்கு முன்ன நம்ம கும்மி பாட்டு கும்மி அடிக்கணும். ஆமா அதனால சரி தாய்மார்கள் எல்லோரும் சீக்கிரமாக கோயிலுக்கு வாங்க. ஆமா என்ன எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் கும்மி பாட்டு கும்மி அடிக்க வேண்டும். சரி ஆகையினால என்ன சீக்கிரமாக கோயிலுக்கு வாங்க. சரி. என்ன சாப்பாடு கோயில்ல எவ்வளவு லேட் பண்றீங்க? 6 மணிக்கே நீட்டா கிளம்பி வந்துட வேண்டாமா? என்ன அப்போது பார்த்தால் அம்மையாகிய பெரிய முத்தாரம்மா கோட்டையை சுற்றி என்ன மண்டபங்கள் கட்டுறாங்க தெரியுமா? என்ன மண்டபங்கள் அம்மா? அங்கே கள்ளர்களை பிடித்தாட்டைக்க முப்போர கோட்டையில நிறைந்த மண்டபமா உள்ளிட்ட பணங்கள் போட உலகை ஒன்று செய்து வைத்தார் எவைகளை விழுங்க செல்ல பிள்ளை முப்போராதி நிகழத்தை பிடித்தோ விட்டார் இவர்களை விளங்க வந்து அதழைகளை பிடித்தோ விட்டார். முப்புரை காட்டில முப்புரை கோட்டை வைப்பதற்கு முப்புரை கோட்டை வச்சாச்சு. கோட்டையை சுற்றி சில மண்டபங்கள் கட்டினாங்க. ஆமா என்னமா மண்டபங்கள் கட்டினாங்க சொல்லுங்க. என்ன மண்டபங்களாமா? என்னட்ட கேளுங்க எல்லாரும். கல்யாண மண்டபமா? தெரிஞ்சாலும் நீங்க ஒரு ஆளு தானே. இவ்வளவு நாள் கூட வரையிலையே எல்லாரும். ஆமா கள்ளர்களை பிடித்தடைக்க களு நிறைந்த மண்டபமா? சரி நம்ம கோட்டையில் எவனாச்சு களவு செய்வதற்கு வந்தால் அவனை தூக்கி கழுவுல போட்டிருக்க ஒரு களு மண்டபம். ஆமா முப்பரை கோட்டையில யாராவது கொள்ளையிடுவதற்கு வந்தானே சரி அவனை தூக்கி கொழுவுல போடுறதுக்கு ஒரு கொழு மண்டபம். அன்றைக்கு நம்மளை வெளியே தள்ளி கதவடைத்தார தேவாதி தேவுக்கள். அந்த தேவுக்களை விழுங்க வென்று முப்பரை கோட்டையில திமிங்கலத்தை பிடித்து விட்டாள் முத்தாரம்மா. ஆமா என்ன செய்தா? திமிங்கலத்தை பிடித்து விட்டாள் முத்தாரம்மா. முனிவர்களை விழுங்க வென்று மதளைகளை பிடித்து விட்டார். சரி வழி மறித்து ஆள் பிடித்து மருந்தடிக்கும் மண்டபமா? ஆமா அப்படின்னா என்ன?
என்ன மண்டபமா? வழியில போகக்கூடியவங்களை கூப்பிட்டு ஆமா. மலையில போய் பச்சை இலையை பறிச்சுக்கிட்டு வர சொல்லி சரி. இந்த உரல்ல போட்டு இடி. ஆமா அன்னைக்கு முத்தியான மாதிரி இடிச்சு. ஆமா வெத்தலை பார்க்கலாமா அவர் இடிச்சாரு. ஆமா அதானம்மா இலை. சரி டிஎஸ் பட்டணம் படி இடிக்க மாதிரி இடிச்சு. ஆமா அதாவது அந்த மருந்து சேர்க்காக சரி 30 கோட்டை வச்சாச்சு. ஆமா 30 கோட்டையில 108 அம்மன்மார்களோடு சரி 30 3 பேரும் முடிதீர வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஆமாம்மா இங்கே இவர்கள் இப்படி இருக்க சரி அதே ஆதி வள்ளி அங்க கையிலையே அரனுடைய இடமதியிலையே ஆதி வெள்ளி கைலாயிலே அவனுடைய இடமதிலே மாணிக்க கையிலையே பார்த்துட்டார பகவான் பரமோக கண்ணாய் பறை பெண்ணே பார்வதியே வார்த்தை வாழ்ந்து சொல்ல கேளா ஆதி வெள்ளி கைலாசகிரி பர்வதத்துல பார்த்தாருங்கள் ஆண்டவராகி சிவபெருமான் என்னம்மா செய்கின்றார். ஆமா என் பெண்ணே பார்வதி என்னடாதா பகவான் என்ன செய்தாரு? சரி படி இழக்க போறாரா பக்கத்து வீட்டுக்கு போறாரான்னு கூர்மையா கேட்கவ. ஆமா எத்தனை நாளைக்கு தான் கேட்டு பிடிக்க போறீங்களோ தெரியல. நீங்க சொல்லி கொடுக்க வரைக்கும் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். இனிமே எங்க போய் சொல்ல? ஆமா இனிமே அங்கதான் போய் சொல்லணும். சரி என்னதான் சொல்ல? அதாவது சிவபெருமான் சொல்லுகிறார் பெண்ணே பார்வதி என்னடாதா சொல்லுங்கள் சுவாமி. ஆமா தாருகாவனத்துல சரி யார் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? தாருகாசுரன் என்று ஒரு அரக்கன் வாழ்ந்து வர்றான். ஒரு கொடிய அரக்கன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் அவனை என்ன செய்யணும் நாமே? ஆமா அவனை வதம் செய்ய வேண்டும். கைலாச தேவுக்களை இடுக்க செய்கிறான் தாருகன். ஆமா அவை மது கூடத்தை சுமக்க சொல்லி கைலாச தேவுக்களை மண்டையில அடித்திடுவா. கல் கூடத்தை சுமக்க சொல்லி அடித்திடுவா. பெண்ணே பார்வதியே என் வார்த்தை சொல்ல கேளா. தாருகனை கொல்ல வேணும் தாருகனை கொல்ல வேணும் பாராயம்மா பார்வதி அருகனை கொல்ல வேணும் அருகனை கொல்ல வேணும் பாராயம்மா பார்வதியே. அம்மாய பெண்ணே பார்வதி சொல்லுங்கள் நாதா. தாருகனை கொல்ல வேண்டும். ஆமா தாருகனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் வேண்டுமேயானால் என்ன கைலாச தேவுக்களை ரொம்ப இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா எவ்வளவு நாளைக்கு தான் தேவுக்கள் இடைஞ்சல தாங்குவாங்க? சரி பால் குடத்தை சுமக்க சொல்லி கன்னத்தில் அடிக்கிறான். மதுவை அருந்த சொல்லி மண்டையில் அடிக்கிறான் தாருகன். சரி கள்ள குடிக்க சொல்லி கைலாச தேவுக்களை கன்னத்தில் அடிக்கிறான். ஆமா மது மாமிசம் என்றாலே தேவுக்களுக்கு பிடிக்காது. பிடிக்காதம்மா பிடிக்காது. இதையெல்லாம் அருந்த சொல்லி ஏசுறான் பேசுறான் அடிக்கிறான் உதைக்கிறான் தாருகன். ஆமா இனிமே தாருகனை கொல்ல வேண்டும். பார்வதி நீ சென்று தாருகனை கொன்று விட்டு வருவாயாக. நாதா என்னால போக முடியாது நாதா. என்ன நான் செய்வோம்? ஆமா பகவானே என்னால போக முடியாது. என்னால ரத்த பலி வாங்க முடியாது பகவானே. எனக்கு வெறும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் மட்டும்தான். ஆமா நான் எப்படி போய் தாருகனை சங்காரம் செய்ய முடியும்? அப்ப நம்ம சரஸ்வதி அனுப்புங்கம்மா. நம்மளால முடியாதுமா. எதற்காகமா முடியாது? அப்பவே முடியல. சரி யாருக்கே முடியல. ஆமா ஏன்னு கேட்கணும். படிப்பு எக்கச்சக்கமான செல்லுல படிக்க வேண்டிய இருக்கு. ஆமா எக்கச்சக்கமான படிப்பு இருக்கு. சரி சரஸ்வதி விடிய விடிய படிக்காம விடிச்ச இடத்துல படிக்கா. ஆமா இது பார்வதி அம்மனுடைய கதை. சரி முத்தாரம்மனுடைய கதை. இது சிலப்பதிகாரம். இது மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி. அதெல்லாம் கேட்க குண்டலகேசன் இல்ல சண்டலகேசன் கேட்க ஆள் இல்ல. ஆமா இது முத்தாரம்மன் கதை. சரி இது முத்துப்பட்டனுடைய கதை. அது உங்க வில்லுப்பாட்டுல கேட்பாங்க. நாங்க சொன்ன கதையெல்லாம் பாடத்துல கேட்பாங்க. டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆமாமா இப்ப யார் அதை கூர்ந்து கேட்க போறாங்க? கேட்டாதானே அங்க மார்க் எடுக்க முடியும். ஆமா கேட்கறதும் இல்ல மார்க் எடுக்க போறதும் இல்ல. சரி ஆகையினால என்ன அதாவது அவ ஒவ்வொரு கதையா படிக்கிறான். சரி யாரு? சரஸ்வதி. ஆமா எப்பா தெய்வேந்திர நீ போறியார் சிவபெருமான் தாருகனை சங்காரம் செய்வதற்கு. ஆமா நம்மளால முடியாது ஐயா. ஏப்பா முடியாது? ஏன் முடியாது? நான் 7 உலகத்தை சுத்தி வரணும். ஓஹோ வெள்ளை யானையில 7 உலகத்தையும் சுத்தி வர வேண்டிய இருக்கு. ஆமா ஒரு உலகத்தை சுத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா இது 7 உலகத்தை சுத்தி வர வேண்டிய இருக்கு. ஆமாயா ஆல் ரவுண்ட் அப்ப ரவுண்ட் தான் இந்திரனுக்கு. ஆமா வெள்ளை யானையில அப்படியே சுத்தி ஒவ்வொரு நாடா வாரான். ஆமாமா ஐயா பிரம்மா நீர் போய் தாருகனை சங்காரம் செய்கின்றீரா? ஐயா எனக்கு வந்து நிறைய படைக்க வேண்டிய இருக்கு. என்னது படைக்கணும்? படைக்க நிறைய படைக்க வேண்டிய இருக்கு. கல்லு நிறைய அடக்க அரிசியில
இடிஞ்சிரும். அதாவது நீங்க படைக்க வேண்டாம், மக்களை படைச்சாலே போதும். சரி. ஏன்னா அவருக்கு வேலை படைக்கிற வேலை. ஆமா. அப்போ பகவான் சொல்லுகிறார் பார்வதி, என்னடா? அதாவது என்ன தாரகரை சங்காரம் செய்ய வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் யாரு போனாலும் முடியாது. சரி. நம்ம தங்கச்சி இருக்கிறா தெரியுமா? ஆமா, நம்ம தங்கச்சி ஒரே ஒரு ஆளால தான் முடியும். மேலக்காரர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். அப்போது பகவான் சொல்லுகிறார் பார்வதி, என்னடா? தாரகரை சங்காரம் செய்ய வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் அம்மையாகிய வடக்குவா செல்வி வடபத்திரகாளி வந்தா தான் முடியும். ஆமா, காளி வந்தாதான் முடியும். அக்கினியில பிறந்த அக்கினி காளி வந்தா தான் தாரகனை சங்காரம் செய்ய முடியும். சரி. பெண்ணே காளியம்மா என்று ஒரு அவை குரல் இட்டார், கரெக்டார் சிவபெருமான். ஆமா. அப்ப இந்த சத்தம் எங்க கேட்குது? எங்கம்மா கேட்கிறது? காட்டிலே 108 அம்மன்மார்களோடு அமர்ந்திருக்கின்றாளே. ஆமா, நம்ம அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மைக்கு கேட்கிறது. காளியம்மை நினைத்தார். என்னம்மா நினைக்கிறார்? கைலாசகிரி பர்வதத்திலே நம்மை நம்முடைய அத்தான் சிவபெருமான் அழைக்கின்றார்கள். ஆமா, இப்போதே கைலாசம் போக வேண்டும், அத்தானை பார்க்க வேண்டும். நம்ம அத்தான் பரமசம் நம்மள கூப்பிடுதாரு. ஆமா, அவர் கூப்பிட்டா காரணமா தான் கூப்பிடுவாரு. அவர் கூப்பிட்டாருன்னா காரணம் இருக்கும். சரி. அதனால நம்ம இப்போதே போகணும். ஆமா. என்று அம்மையாகிய விடக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா ஆமாம்மா. அவ கலகதியில காளியம்மா சிங்க மகே சிங்காரி அதிவள்ளி அங்கே கைலகிலை அரனுடைய இடமதிலை காளியம்மா எங்களுக்கு பார்வதியே அதி நல்ல பகவானே அழைத்ததொரு காரணத்தை எனக்கு அறிய சொல்ல வேணும். எக்காய பார்வதி அத்தானே பரமேஸ்வரா அம்மா வா வாம்மா மின்னலு மின்னல காளியம்மா. சரி. ஏ காளியம்மா, என்னம்மா? என்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதற்காக அத்தானே? அம்மா காளியம்மா, என்ன உனக்கு ஒரு வேலை ஒண்ணு கொடுக்க போறேன். என்ன அத்தானே? 10:30க்கு எனக்கு வேலை. சிவபெருமானே, ஆமா, வேலையே 10:30க்கு பிறகு. சரி. 3 மணி வரை வேலை இருக்கு. ஆமா, முடிச்ச பிறகு கோயில ஃபுல்லா தூத்துட்டு போனோம். ஆமா. ஏ காளியம்மா சொல்றா. சரி. அதாவது 30 கோட்டையில ஆமா. காளியம்மா என்ன உனக்கு நாங்க என்ன வேலை கொடுக்க போறோம் தெரியுமா? என்ன வேலை பகவானே? அம்மா தாரி வனமதியில தாரு கனோ ஆண்டு வாரா கொடுமை ஆட்சி செய்து வாரா குற்றமல்லே தாரு கனோ தாரு கனை கொள்வதற்கு காளியம்மா போக வேணும். ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? அம்மா அக்கினியில பிறந்தவளே அக்கினி காளியம்மா, என்ன அத்தானே? தாரகனை சங்காரம் செய்வதற்கு நீ காளியம்மா போக வேண்டும் என்றார். ஆமா, தாரகனை அழிப்பதற்கு அக்கினி காளியம்மா போக வேண்டும் என்கிறார். பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே, தாரகன் ஒரு ஆடவன் அல்லவா? ஆமா, ஒரு ஆடவனோடு எப்படி ஒரு பெண்ணு போய் சண்டை செய்வது? நான் எப்படி போய் சண்டை செய்து தாரகனை சங்காரம் செய்ய முடியும்? ஆமா, காளியம்மா, தாரகன் எப்படி ஒரு வரம் பெற்றவன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அவருக்கு ஆண்டவர் கையாங்கல அழிவையல்லை தாரகனுக்கு பெண்ணாரேத்தி கையாலே வெள்ளம் கட்டு போகிடுவா. காளியம்மா, என்னையா? என்னையா தானே பரமேஸ்வரா. ஆமா, தாரகன் எப்படி ஒரு வரம் பெற்றவன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வரங்கள் பெற்றவன்? ஆணொருவர் கையாலே அழிவு இல்லை தாரகனுக்கு. ஆமா, ஒரு ஆடவர் போய் சண்டை செய்தால் தாரகனை கொல்ல முடியாது. ஆமா, ஒரு பெண்ணு போய் தொட்டா போதும், அவன் பெலங்கட்டு கீழே விழுந்து விடுவான். தெம்பில்லாம பெலங்கட்டு கீழே விழுந்துருவான். ஆமா, அந்த ஒற்றை அடியா அடிச்சு போட்டு வந்துரு. சரி. யாரு? சிவபெருமான் சொல்லுகிறார். ஆமா, அத்தானே பரமேஸ்வரா, என்ன என்ன அவனுக்கு அவன் எப்படி ஒரு வரம் பெற்றவன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அதாவது காளியம்மா அது ஒன்னால தான் முடியும். சரி. அவ எப்படி வர வாங்கியிருக்கான்? ஆணொருவராலும் அழிவு வரக்கூடாது, ஒரு ஆயுதத்தாலும் அழிவு வரக்கூடாதுன்னு வரத்தை வாங்கியிருக்கான். எப்படிதான் கொல்ல
அதாவது காளியம்மாட்ட தப்பிக்க முடியாதியா? ஆமா முடியாதம்மா முடியாது. காளியம்மா நீ போனாத்தான் முடியும் என்று கரைக்கண்டனார் சிவபெருமான் சொல்லுகிறார். சரி. காளியம்மை பூத பரிவாரங்கள் பேய்ப்படிகளை அழைத்துக் கொண்டு அவள் வனமானே வனங்கடந்தே ஐயோ பால நாடோவிட்டே சிங்கங்களோ தொங்குவானோ நிறமொழிகள் வளவனோ ஆண்டவனே காலே விட்டே வருகிறாளே காளியம்மா ஏன அக்கினியிலே பிறந்த அக்கினி காளியம்மா. ஆமாம்மா. கலை வாகனத்துல ஏறிக்கொண்டு தாருகாவனத்துல தாருகனுடைய கோட்டைக்கு வருகிறான். தாருக என்ன செய்யறான்? என்னமா செய்கிறான்? நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆமா கல்லோடு சாராயத்தை கலந்தவன் தின்று இருக்கிறான். அதாவது நல்ல மத்தியான வெயிலு. ஆமா அவன் கள்ளோடு சாராயத்தை கலந்து கொள்ள குடிச்சிருக்க மதுவோடு சாராயத்தை ஆமிஷத்தை கலந்திருக்க மலையதில தலைய வைத்து கடலதில காலை நீட்டி தாருகனோ தூங்குகிறா. பார்த்திட்டாளே காளியம்மா பார்த்திட்டாளே காளியம்மா ஆறுமுக கண்ணாலே பார்த்திட்டாளே காளியம்மா பார்த்திட்டாளே காளியம்மா ஆறுமுக கண்ணாலே. தாரகனாகப்பட்டவன் சரி கள்ளோடு சாராயத்தை கலந்துமே குடிச்சிருக்கான். ஆமா என்ன செய்தான்? கள்ளோடு சாராயத்தை கலந்தவன் குடித்திருக்கிறான். கள்ளையும் சாராயத்தை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கான். ஆமா மதுவோடு சாராயத்தை மாமிசத்தை கலந்திருக்கிறான். சரி மதுவை மாமிசத்தை சேர்த்து அருந்து இருக்கிறான். ஆமா சும்மா தூங்குறவங்களை உசுப்பிடலாம். சரி அதாவது மது அருந்திட்டு தூங்குறவனை உசுப்ப முடியுமா? முடியாதம்மா முடியாது முடியாது. சரி அம்மா காளியம்மா கானவனத்திலே வந்து கொண்டிருக்கிறாள். ஆமா ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டும். சரி பூதங்கள்லாம் ஆற்றை கடந்து எப்படி போகணும்னு பிரேக் போட்டு நிக்கி. ஆமா காளி அம்மாவும் கூட நிக்கி. அதாவது எப்படி போக முடியும் நிக்கும் போது அம்மா என்ன நாங்க ஆற்றை கடந்து எப்படி அக்கறைக்கு செல்வோம்? எப்படி அம்மா செல்ல முடியும் என்று பூதங்கள் யோசனையோடு நிற்கும் போது சரி காளி அம்மா வேதாளத்தை வரவழைத்தார். ஆமா வேதாளத்தை வரவழைத்தார். அதான் எல்லா கோயிலும் அம்மன் கோயில்ல வேதாளம் உண்டு. ஆமா வேதாளத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். நான் இங்க ஊர்ல கொண்டலூர்ல பாத்திருக்கேன் வேதாள முத்து. நம்ம விகே புதூர்ல ஒரு வேளாத முத்து இருக்கு. அதாவது வேதாளம் வந்து நாக்கை நீட்டி கொண்டு இருக்கும். ஆமா நாக்கை நீட்டின படம் மாதிரி வரைஞ்சு போட்டிருப்பாங்க. அதான் வேதாளம். ஆமா நாக்கை நீட்ட சொன்னால் காளியம்மா அது ஆச்சரி இக்கரைக்கு அக்கறைக்கு நாக்கை நீட்டியது. அந்த நாவிலே சூலாயுதத்தாலே சில மந்திரத்தை உச்சரித்தார். என்ன பூதங்கள் எங்கெல்லாம் மிதிச்சு வரும். சில மந்திரத்தை உச்சரித்து பூதங்கள் எல்லாம் ஆற்றன் மறு கரைக்கு வருகிறது. இங்க தாரக என்ன செய்யறா? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. காளியம்மா சொல்றா பூதங்களே என்ன ஐயா அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்குதான். ஆமா படுத்தோடனே தூங்கிட்டா தாருக. சரி அப்போ காளியம்மா சொல்றா பூதங்களே என்னம்மா நீங்க போய் அவனை தட்டி உசுப்பி கொண்டு வாங்க. ஆமா அவனை எழுப்பி கூட்டிட்டு வாங்க. நான் போய் சண்டை போடணுங்கிறா. சரி பூதங்கள்லாம் தாருகன் பக்கத்துல வந்து கையை தட்டிச்சு. ஏ தாருகா எழுந்திருச்சு வாடா வாடா சண்டைக்கு. எங்க அம்மா காளியம்மா வந்திருக்கிறாங்க வாடா எழுந்திருச்சு சண்டைக்கு. சரி இவனுக்கு அந்த சத்தமெல்லாம் எங்கேயோ கேட்க போல இருக்கு தாருகனுக்கு. ஆமா அப்போ பார்த்தாளமே காளியம்மா. சரி அங்க காளியம்மா என்ன செய்யறா பாருங்க. என்னமா செய்கிறா? அதாவது தம்பட்ட தாரை சின்னங்கள் முழங்க சொன்னாள். சரி தாருக பக்கத்துல கொம்பு தப்பு. ஆமா கொம்பு தப்பு இருக்கலையா அன்னைக்கு வந்துச்சே. ஆமா உனக்கு தேவநல்லூர்ல ஊதிச்சே. ஆமா அது மாதிரி கொம்பு தப்ப காது பக்கத்துல வச்சு ஊதுனாங்க. காத்துல கொண்டு ஊதுனாங்க. தம்பட்ட தாரை சின்னங்கள் முழங்குனாங்க. ஆமா என்ன செய்யலாம் பாருங்க. இவனுக்கு அந்த சத்தம் லேசா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. ஆமா வெள்ளாடுகளை வரவழைத்து வெள்ளாடுகள் காலிலே கொண்டு ஊசிகளை குத்தி தாருகன் மேலே மிதிக்க சொன்னால் காளியம்மா. சரி வெள்ளாடுகள்லாம் தாருகன் மேல மிதிக்கும் போது இவனுக்கு லேசா ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. எறும்பு தான் கடிக்கின்னு நினைச்சிட்டு அவன் அப்படி உருண்டு படுத்தான். அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தான். ஆமா பூதங்கள் சொல்லிச்சு அடே தாருகா ஆமா எங்க அம்மா காளியம்மா வந்திருக்கிறாங்க எழுந்திருச்சு சண்டைக்கு வடானுச்சு. ஆமா இருக்க இப்போது நமக்கு 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி வழங்கிய செல்வச்சிமான் பாரி வாரி வழங்கக்கூடிய பாரி வள்ளல் ஐயா துணை ஐயா உண்டு ராஜமணி நாடார் கோமதி அம்மாள். அவர்களின் மகள் வழி பேரன் சுப்பிரமணியன் மேலத்திடியூர் ஸ்ரீமன் வெல்டிங் ஒர்க்ஸ்
சரி. அதாவது நமக்கு வெள்ளிசை நிகழ்ச்சியினை ஆதரித்து ஆமா. 101 ரூபாய்களை 101 லட்சமாக அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். சிறப்பு. அன்னாரும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பிள்ளைகள் பேரன் பேத்திகளும் உற்றார் உறவினர்களும் அவர்கள் வீட்டிலே பெண் எடுத்தவர்களும் பெண் கொடுத்தவர்களும் இனி எடுக்க போறவர்களும் இனி கொடுக்க போறவர்களும் பிள்ளைகள் செய்து வரக்கூடிய தொழிலும் சரி. இந்த அலங்கார பந்தலிலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பக்தவடி பெருமக்களும் எல்லா பொதுமக்களும் அம்மனுடைய அருள் பெற்று சரி. செய்யும் தொழில் மேன்மை பெற்று மேன்மை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு ஆமா பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக நமக்கு 51 ரூபாய்களை 51 லட்சமாக அள்ளி வழங்கிய செல்வச்சிவான் யார் என்று கேட்டால் யாரம்மா? கொம்புமாடசாமி. கொம்புமாட சுவாமி துணை கொம்பு மாடே கொடி மாடே கோட்டை மாடே இருக்குல்ல 21 மாடல்ல அது கொம்பு மாட சாமி துணை. அனுரதன்யா அனுரதன்யா சுதர்சன் சரி முத்து பிரதாப் சரி. அத்தனை பேர்கள் முத்தார் குளம் மணிமுத்தார் குலத்தை சேர்ந்த ஆமா. அத்தனை பேர்களுமாக நமக்கு 51 ரூபாய்களை 51 லட்சமாக அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். சிறப்பு. சாமிக்கு வேற பூஜைக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அதனால அதை ஒரு சிறு வார்த்தையாக சொல்லுகிறோம். லாஸ்ட்ல நாங்க முடிக்கும் போது நாங்க சிறப்பா பாட்டா பாடுவோம். சரி. அத்தனை பேர்களுமாக ஆமா. அவர்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி சுற்றத்தார் அனைவர்களும் உறவினர்களும் அவங்க அப்பா அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலும் சரி. இந்த அலங்கார பந்தலில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பக்தோடி பெருமக்களும் எல்லா பொதுமக்களும் முத்தாரம்மன் முப்படாதியம்மன் பத்திரகாளியம்மனுடைய அருள் பெற்று சரி. செய்யும் தொழில் மேன்மை பெற்று மேன்மை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு ஆமா. இவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். அப்போது பார்த்தால் அம்மை ஆகிய விடக்குவா செல்வி விடபத்திரகாளியம்மா சரி. தாருகனுக்கு லைட்டா போத தெளிஞ்சிச்சு. ஆமா. பூதங்களா சொல்லிச்சு ஏ தாருகா ஏய் தாருகா எங்க அம்மா காளியம்மா இருக்கிறாங்க எழுந்திருச்சு சண்டைக்கு வாடானே. ஏ வாடா சண்டைக்கு. இவன் கேக்குறான் ஆமா. ஏ பூதங்களே என்ன நான் ஒரு பெண்ணு கிட்ட சண்டை போட்டு பழக்கம் இல்ல. ஆமா. என்னை போல் ஒரு ஆடவனை கொண்டு வா. முத்தாரம்மன் முப்படாதியம்மனுடைய கதையில சரி. கோட்டையை வச்சாச்சு. ஆமா. இப்போ தாருகன் படை வெட்டு. சரி. தார்கனை ஒரே வெட்டணும். தாருகன் படை வெட்ட பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை ஒரே அடிச்சு நொறுக்க வேண்டியதான். அடிக்க வேண்டியதான். நொறுக்கிருங்கம்மா. அப்போது பார்த்தார் பகவான் சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்? அப்ப தாருகன் சொன்னா பூதங்களே என்ன நான் ஒரு பெண்ணிடத்துல சண்டை செய்தேனானால் சரி. என்னை ஒரு கோழை என்று மக்கள் எண்ணுவார்கள். ஆமா. அதான் ஒரு இடத்துல ஒரு ஆணு பெண்ணு சண்டை போடுறாங்கன்னு வைங்க. சரி. வழியில போகக்கூடிய வழிபோக்கர் சொல்லுவார். ஆமா. ஏப்பா போய் ஒரு பொம்பளை கிட்ட பேசுற. ஆமா. நீ பாப்பா நீ போ தங்கம். சரி. அப்படிம்பாங்க. ஆமா. அதனால என்ன அதே சமயத்துல ஆமா. ஆணும் 2 பேர் சண்டை போட்டா அதை கண்டுக்கிட மாட்டாங்க. சரி. அத மாதிரி என்ன தாருக சொல்றான் பூதங்களே என்ன அம்மா அதாவது நீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறீங்களே. சரி. ஏ தாருகா எங்க அம்மா காளி அம்மா இப்போ நாங்க பார்த்தாங்கன்னு வை ஆமா. என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? காசைக்கு ஏ கைக்குள்ள வச்சு கசைக்கு உதட்டுக்குள்ள வச்சிருவாங்கம்மா. பூதங்களே என்ன எங்க அம்மா காளி அம்மா சண்டை போட லைக் இல்ல. ஆமா. நான் சொல்ற மாதிரி அவட்ட போய் சொல்லுங்க. ஏ சொல்லியா பாப்போம். அவைக்கு அல்லது இல்ல கச்சம் கட்டி ஆட சொல்லி பார்ப்போம். அவைக்கு அல்லது இல்ல கச்சம் கட்டி ஆட சொல்லு பாப்போம். உங்க அம்மா காளிய காலில கச்சம் கட்டிய முன்ன டான்ஸ் ஆட சொல்லுங்க நான் பார்க்கணும். ஆமா. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுதான். ஏ அன்னைக்கு ஆடிச்சலப்பா டான்ஸ் அதே மாதிரி ஆட எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஆட்டம்னா ரொம்ப நல்லா பிடிக்கும்னா. ஆமா. ஏ தாருகா ஏ தாருகா அம்மா காளி அம்மையாடா சொல்ற. ஏ எங்க அம்மாவையாடா நீ ஆட சொல்ற. எங்க அம்மா காளி எப்பேற்பட்டவள் தெரியுமா? எப்பேற்பட்டவர்களம்மா? அவ ஒரு கடுங்கோவக்காரிடா கடுங்கோவக்காரி. ஆமா. கடும் கோபக்காரி என்று பூதங்கள் சொல்லிச்சு. சரி. அப்ப தாருக சொல்றா பூதங்களே என்ன எங்க அம்மா காளி அப்படி ஒரு கடுங்கோவக்காரியாக இருந்தால் அப்படி ஒரு கெட்டிக்காரியாக இருந்தால் நான் சொல்ற மாதிரி செய்ய அவ கோபம் தணிச்சு போயிடும். ஏ சொல்லியா பாப்போம். உங்க அம்மையோட கோபத்தை ஒரு ஆட்டு கூட்டி இல்லை என்ற பொங்க பானை ஒன்று வைத்த உங்க அம்மா காளிக்கு ஒரு பொங்க பானையை வச்சு ஒரு செங்கடாயை வெட்டி போடு. ஆமா. ஒரு குட்டியை வெட்டி போடு. அவ கோபம் தணிச்சு போயிடும். சரி. இதுக்காக ஒரு பெண்ணை என்கிட்ட சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறீங்களே ஆமா என்று தாரிகை சொல்லி அம்மாவை ஏளனமாக பேசுகின்றான். சரி. அம்மா காளியம்மான்னு அவனுக்கு தெரியுமா? ஆமா தெரியாதம்மா தெரியாது. அவன் ஏளனமா பேசுறான். சாமி எங்க இருக்குங்க? ஆமா. காளியாவது கூலியாவது அந்த காளி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா. சரி. அப்போது பார்த்தாளமை காளியம்மையாரவள் ஆமா பூதங்கள்லாம் வந்து அம்மா கிட்ட சொல்லிச்சு, அம்மா என்ன அந்த தாரிகை உங்களை இப்படி எல்லாம் பேசுறா. ஆமா பேசுறா ஏசுறா. நீங்க தான் வரணும்னு. சரி. தட்டட்டுமே
பெரிய முத்தாரமையானவள். சரி. அப்போது அம்மை விடக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா ஆமா. அவ ஒரு இவாள் கரமாட்டித்து அம்மை பத்திர காளியம்மா அவன ஓடி ஓடி தலையறித்தா பார்த்திட்டான தாரேகனோ கையால சண்டை செய்தோம் தாருகை இன்னும் சாகவில்லையே. சரி. என்றவரை வாழை கையில எடுத்துக்கொண்டு தாருகனை ஓடி சென்று தலையறுத்தாள் உற்ற பத்திரகாளி. தாருகனுடைய தலையறுத்து அவனுடைய உடல்களை கண்ட துண்டமாக வெட்டி ஒரு சூழ் வண்டி மாட்டு வண்டியிலே ஏற்றினாள் காளியம்மா. வண்டிக்கு கீழாக தாருகனுடைய ரத்தம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா, சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது. வண்டிக்கு கீழாக தாருகனுடைய ரத்தம் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. சரி. அந்த ரத்தத்துல 2 பேர் வந்து பிறந்தார்கள். யார் யார் அம்மா? அவர்கள்தான் வண்டி மரியன் வண்டி மரியன் வண்டி மரிச்சி என்று சொல்லக்கூடிய சாமிகள். ஆமா. அவர்களை அழைத்துக் கொண்டு நாம போறதா நாம போகவன்றே அருகினாலே காளியம்மா கோட்டையில பார்த்திட்டாளே முத்தாரம்மா என்னருமை தங்கை ஏற்றமெண்ணை காளியம்மா நீ கோட்டைக்குள்ள வரவள்னாதி. அதாவது முப்பரை கோட்டையில சரி தாரகனை சங்காரம் செய்து விட்டு வண்டி மரியன் வண்டி பரிசையை பிறவி செய்து கொண்டு சரி முப்பரை கோட்டைக்கு வருகிறாள் அம்மை காளியம்மா. அப்படி வரக்கூடிய நேரத்தில் முப்பரை கோட்டையில முத்தாரம்மா சொல்லுகிறாள். என்னம்மா சொல்லுகிறாள்? ஏ தங்கச்சி காளியம்மா. ஏ அக்கா. அக்கா முத்தாரி என்னக்கா என்னை அழைத்தாய்? ஆமா. நீ தாரிகனை கொன்று விட்டு ரத்த வரியோட வருகிறாய். ஆமா, இப்படியே நீ உள்ள வரக்கூடாதம்மா. நீ குளிச்சிட்டு தான் கோட்டைக்குள்ள வரணும்னு சொல்றா பெரிய முத்தாரம்மா. சரி. அப்ப காளியம்மா சொல்ற அக்கா முத்தாரம்மா என்னம்மா நான் மட்டும் எப்படி தனியே குளிக்க போறது? சரி. நம்ம 108 அம்மன்மார்களுமாக ஆமா நாக சொனைகளை சென்று நீராடினால் என்ன? சரி. இப்ப நம்ம பாடக்கூடிய இடம் தான் அம்மன் சொனையாட்டு. ஆமா. தாரகன் படை விட்டு வண்டி மரியன் வண்டி பரிச்சை பரவி செய்தாச்சு. சரி. இனி அடுத்து அம்மன் சோனையாட்டு. ஆமா. அப்போது அங்க நம்ம 108 அம்மன்மார்களுமாக நாக சொனைகளை சென்று நீராடினால் என்ன? சரி. என்று என் வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மையோடு அங்க பெரிய முத்தார் செல்ல முத்தார் அச்சகாரி பேச்சகாரி நல்லூர் மாறி அம்மா அப்போ நல்ல சடையழகி அம்மை பத்திர காளியம்மா 108 அம்மன்மார்களும் நாகச்சோனைக்கு குளிக்க வர்றாங்க. ஆமா, நாகச்சோனைக்கு நீராட வருகிறார்கள். பெரிய முத்தார் சின்ன முத்தார் காச்சக்காரி பேச்சக்காரி கண்ணநல்லூர் மாறி ஆமா சந்தனமாரி சடமாரி பூமாரி புதுமாரி 1000 கண்ணுடையாள் அகிலாண்ட நாயகியாள் வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மா. சரி. 108 அம்மன்மார்களுமாக நாகச்சோனைகளை வந்து நின்று ஆமா அம்மன்மார்கள் எப்படி பந்தடித்து விளையாடுறாங்க பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அவ தண்ணீருக்குள்ளே நின்று பந்தடித்து விளையாடுகிறார்கள். சரி. எப்படி விளையாடுறாங்க பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அங்க வந்தா நகத்தில பந்தை எடுத்தாள் வந்தா நகத்தில பந்தை எடுத்தாள் உலகளத்தால் முத்தார் பாடியே வார உலகளத்தால் முத்தார் பாடியே வார ரெண்டா நகத்தில பந்தை எடுத்தாள் ரெண்டா நகத்தில பந்தை எடுத்தாள் ஈஸ்வரி அம்மனோ பாடியே வார ஈஸ்வரி அம்மையோ பாடியே வார வந்தா நகத்தில பந்தை எடுத்தாள் வந்தா நகத்தில பந்தை எடுத்தாள் முத்தார் அம்மனோ பாடியே வார முத்தார் அம்மனோ பாடியே வார அந்த நகத்தில பந்தை எடுத்தாள் அந்த நகத்தில பந்தை எடுத்தாள் நாகக்கண்ணி அம்மன் பாடியே வார நாகக்கண்ணி அம்மை பாடியே வார ஐந்தா நகத்தில பந்தை எடுத்தாள் ஐந்தா நகத்தில பந்தை எடுத்தாள் அந்தர கன்னிமார் பாடியே வார அந்தர கன்னியோ பாடியே வார ஆரா நகத்தில பந்தை எடுத்தாள் ஆரா நகத்தில பந்தை எடுத்தாள் அம்மை பத்திரகாளி பாடியே வார அம்மை பத்திரகாளி பாடியே வார ஏழா நகத்தில பந்தை எடுத்தாள் ஏழா நகத்தில பந்தை எடுத்தாள் ஈஸ்வரி அம்மானு பாடியே வார ஈஸ்வரி அம்மானு பாடியே வார எட்டா நகத்தில பந்தை எடுத்தாள் எட்டா நகத்தில பந்தை எடுத்தாள்
108 அம்மன்மார்கள் தண்ணீருக்குள்ளே நின்று பந்தடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்றாங்க? பந்தடித்து விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிலே எங்கள் முத்தாரம்மன் ஒரு அதிசயத்தை கண்டாள். என்ன அதிசயத்தை அம்மா கண்டாள்? என்ன அதிசயம் என்று கேட்டால் அதிசயத்தை அங்கே கண்டாள் ஐயா. அம்மை எங்கள் முத்தாரம்மன் அதிசயத்தை கண்டாளையா கண்டாளையா அம்மை எங்கள் முத்தாரம்மாயே. கண்ணீர் கரையதிலே தாமரை இலையதிலே கண்ணீர் அது நிற்க கண்டா முத்தாரம்மா. தண்ணீர் கரையிலே தாமரை இலை மீது தண்ணீர் நிற்க கண்டால் பெரிய முத்தாரம்மா. என்றைக்கு தாமரை இலையில தண்ணி நிக்குமா? நிக்காதம்மா, நிக்காது. நிக்கும். எப்படி நிக்கும்? தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும். ஆமா. தாமரை இலை மீது தண்ணியை விட்டோம்னு சொன்னா அப்படி உருண்டு ஓடும். அப்படி அங்கிட்டு ஓடி இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். அப்போ அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அழகை பார்த்து 3 சொட்டு தண்ணீரையும் எடுத்து சாப்பிட்டு விட்டாள் மெய்குழலால் முத்தாரம்மன். முத்தாரம்மனுடைய வயிற்றிலே ரிஷிகர் போரா தருவாவல் 3 பாலர்கள் வந்து பிறந்தார்கள். முத்து தம்பி முத்துக்குமரன் மதவன்வாள் சந்தனகுமாரன். என்ன பேரு? முத்து தம்பி முத்துக்குமரன் சந்தனகுமரன். முதன்வன்வாள் சந்தனகுமாரன் என்ற 3 பாலர்கள் பிறக்க 3 பாலர்களை அழைத்துக் கொண்டு அவ நீராடி சானா செய்து தலைவனாதர் பட்டோடு அம்மை எங்கள் முத்தாரம்மா அவளுக்கு கொல்ல கொச்சி கோழி கோடு தனை கொடுத்து 108 அம்மன்மார்களுமாக கொல்லங்கொச்சி கோழிக்கோடு பட்டு வகை தனி கொடுத்து பட்டு வகைகளை எடுத்து கட்டி ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு கலர் பட்டு இல்லையா? பட்டு வகைகளை எடுத்து கட்டி அம்மன்மார்களுக்கு முன்னாலே பூத பரிவார்கள் பேய்ப்படைகள் எல்லாம் கும்மி அடித்து வருகிறது. எப்படி வருகிறது? பூத பரிவாரங்கள் பேய்ப்படைகள் எல்லாம் கும்மி அடித்து குரகை பாடி வருகிறது. பூதங்கள் எல்லாம் எப்படி கும்மி அடிக்குது பாருங்க. கொண்டை கொல்லுங்க சண்டை பிடித்து கும்மி அடிக்குதா பாவை, கும்மி அடிக்குதா பாவை, கும்மி அடிக்குதா பாவை, கும்மி அடிக்குதா பாவை, கொலுக்கு கொலுக்கு செலுத்து செலுத்து கோலத்தை காட்டுதா பாவை. அங்கே பல்ல கருக முள்ளு பறக்கு பத்த கொடுத்ததா பாவை, பத்த கொடுத்ததா பாவை, பத்த கொடுத்ததா பாவை, பத்த கொடுத்ததா பாவை, கொலுக்கு கொலுக்கு செலுத்து செலுத்து கோலத்தை காட்டுதா பாவை. அதாவது முத்தாரம்மன் அதாவது பத்திரகாளியம்மனுடைய பல்ல கருகாக முல்லை பறக்கி பந்தம் கொளுத்துதான் பூதங்கள்லாம். பூதங்கள் பந்தம் கொளுத்தி வந்தா எப்படி வந்திருக்கும்? அதுல பூதங்கள் சொல்லிச்சு தாயே பெரிய முத்தாரம்மா. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.